காதல் மனைவியை பிரிய வேண்டி வந்ததால் வரும் பசலை நோய் தலைவனை பிரிந்த தலைவிக்கு மட்டும்தான் வரவேண்டுமா என்ன? எங்க அண்ணனுக்கும் வரும் என கிண்டல் செய்ய இவர்களின் பேச்சில் கலந்து கொள்ளாமல் குழந்தையின் பசியை ஆற்றி கொண்டிருந்தவள் இது ஒண்ணுதான் குறைச்சல் என தனக்குள்ளே நொந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அப்போது பூஷி, நிஜமாவே பூர்ணி, அண்ணாக்குள்ள இப்படி ஒரு காதல் மன்னனை நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. வாவ், நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்த விகு வேற, நம்ம ஆறு அவர் லைஃப்ல என்ட்ரி ஆன பிறகு இருக்க விகு வேற இல்லை என ஆர்வத்தோடு சொல்லவும், அத்தனையும் மற்றவர்களுக்கான நடிப்பு தானே என நினைத்து கொண்டு அமர்ந்திருந்தவளின் நினைப்பை மாற்றும் வகையில் அமர்ந்தது விகானையும் அவன் மனதையும் எப்போதும் சரியாக புரிந்து கொள்ளும் அவனின் அன்பு தங்கை பூர்ணியின் பேச்சு. முதல் நாள் ஆறுவே இங்கு பூஷியின் திருமணத்திற்கு முதல் நாள் பார்த்ததிலிருந்து தன் அண்ணனிடம் தெரிந்த மாற்றங்களை கவனித்து கொண்டு வந்தவள் அவன் ஆறுவிற்காக பார்த்து பார்த்து செய்தது எல்லாம் பட்டியலிட்டு சொல்ல சொல்ல இவர்களின் பேச்சை சுவாரஸ்யம் இன்றி கேட்டு கொண்டிருந்தவள் கூர்ந்து கவனிக்க தொடங்கினாள். ஒவ்வொரு வைபவத்திலையும் விகான் ஆறுவை சுற்றி சுற்றியே வந்ததையும் அவளின் அருகாமையே இருக்குமாறு பார்த்து கொண்டதையும் சொல்லி சிரிக்க, இவ்வளவு எல்லாம் கவனித்து இருக்காத பூஜியோ, ஹே, நீ வர்றதுக்கு முன்னே இருந்தே நான் இங்கே தான் இருக்கேன், எப்படிடி என் கண்ணில் படாததெல்லாம் நீ பார்த்திருக்க என்னை ஆச்சரியப்பட, என்னை பிக்கப் செஞ்சுட்டு வரும்போது மேடம் பற்றி தான் பேச்சு. ஆனால் எனக்கு சந்தேகம் வந்தது இங்கே நான் வந்த பிறகு. அருவி வந்தப்போ மாமா பையன்னு சொன்னதுக்கு சார் கொடுத்தாரே ஒரு ரியாக்ஷன், அதை வச்சுதான் என சிரித்தபடியே, அது காதல் வயப்பட்டவர்களுக்கு மட்டுமே புரியும் என சிறு வெட்கத்தோடு சொல்ல, பூஜி அவளை கிண்டல் செய்ய தொடங்கினாள். பிறகு ஆறுவிற்கு ஒவ்வொன்றாக வாங்கி கொடுத்தது. இருவருக்கும் ஒரே நிறத்தில் உடை தேர்ந்தெடுத்தது. அதற்கு அந்த டிசைனர் மற்றவர் அறியாமல் விகானிடம் சம்மதம் பெற்றது என்று சொல்லிக்கொண்டே செல்ல, இப்படி ஒன்று இருக்கவே இருக்காது என்று நினைத்து கண்முன் இதுவரை போட்டிருந்த திரையை விலக்கி ஆறு நடந்தவைகளையெல்லாம் நினைவுபடுத்தி பார்க்க, பூர்ணி சொன்னவைகளுக்கும் பல மடங்கு மேலாக விகானின் மனது புரிந்தது. அடிக்கடி பாட்டியை பார்க்க வீட்டிற்கு வந்ததில் தொடங்கி அனைத்திலும் தான் இருக்கும் இடத்திலேயே தன்னை சுற்றியே தன் இருப்பை உணர்த்தி கொண்டு இருந்தவனின் மனதை புரிந்து கொள்ளாமல் போனது தெளிவாகியது. அப்போதே பூர்ணி இவற்றையெல்லாம் மேலாக அந்த விஷயத்தை சொல்ல, அதுவரையும் கூட ஒரு இடத்தில் ஏதோ ஒரு நிரலோடு யோசித்து கொண்டிருந்தவள், அண்ணா டாட் கிட்ட என் மேரேஜ் பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தாரா? நான் மார்னிங்கில் இருந்து பயத்தோட வெயிட் செஞ்சுட்டு இருந்தேனா? அப்போ அண்ணா டாட் ரூமுக்குள்ளே போகிறதை பார்த்து நானும் டாட் கிட்ட எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்கலாம்னு வந்தேனா என்று தொடங்கி விகான் ஜெயிடம் பேசியது அத்தனையும் சொல்ல இன்பமாக அதிர்ந்தாள் ஆரு. எந்த திருமணம் மற்றவர்களுக்காக நடந்தது என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கை ஏன் எல்லோரையும் போல இயல்பாக இல்லை என்று வருந்தி கொண்டிருந்தாளோ, அது அப்படி இல்லை என்றும் விகான் தன்னை தனக்காகவே மணந்திருக்கிறான்